सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञः भवति पर्जन्यः यज्ञकर्मसमुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्म अक्षरसमुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयति हयः अगायो इन्द्रियारामः मोघं वर्धत जीवति இதற்கு அதிகிருதேன கர்ம கர்த்தவியம் அப்படின்னு அடுத்ததாக 14வது ஸ்லோகம். கர்மாவை ஒரு மனுஷர் பண்ணணுங்கிறதுக்காக அநேக விதமான கேட்டுக்களை சொல்லிட்டு வந்தார். முக்கியமாக கர்மாவானது பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது, அதனால கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். அதே போலயே கர்மாக்களை பண்ணினால் பந்தம் வந்துடுமோ எனக்கூடியதான நினைப்பும் வரப்படாது. ஏன்னா ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாவை பண்ணினா அந்த கர்மாவானது பந்தகமாக ஆகாது. பிரஜாபதியானவர் முதல்ல ஜனங்களை சிருஷ்டி பண்ணி நீங்க இந்த கர்மாக்கள்னால உலகத்தை விருத்தி பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அதனாலேயே நம்ம கர்மாவை பண்ணணும். இந்த யஜ்ஞாதிகள்லாம் நம்ம பண்ணி அதற்கு பிறகு நம்ம பண்ணக்கூடிய நம்ம உட்கொள்ளக்கூடியதான ஒரு ஆகாரம் இருக்கு பார்த்தா, அந்த ஆகாரமானது நமக்கு பாவங்களை போக்குறது. ஆகையால் கர்மாவை பண்ணணும். இப்படி அநேக விதமான ஏதுக்களை சொன்ன பிறகு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த கர்மாக்களை அவசியம் நம்ம பண்ணணும் என்பதற்காக இன்னொரு காரணம் சொல்லப்பட்டது. அது என்ன, இந்த உலகத்துல ஒரு சக்கரத்தை தயார் பண்ணியிருக்கார் பகவான். அந்த சக்கரமானது நிக்க விடாது, அது சுத்திட்டே இருக்கணும். அந்த சக்கரத்துக்கு குந்தகமாக தாங்கள் இருக்கப்படாது என்பதற்காகவும் கர்மாவை பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஜெகத் சக்கரத்தை பண்ணி வச்சிருக்கார் பரமாத்மா அப்படின்னா காரியகாரணபாவமாக சிலதை தயார் பண்ணியிருக்கார். முதல்ல என்ன, இந்த ஜனங்கள்லாம் எங்க இருந்து பிறக்கிற அன்னத்தினால. அன்னா பவந்தி பூதானி, நாம அம்மா அப்பா உட்கொண்டதான அன்னங்கள், அந்த அன்னமானது நம்ம சரீரத்துக்குள்ள போய் அது ரத்தம் மாம்சம் மசா வச்சா அப்படின்னு ஆரம்பமாய் கர்மதாத்துவராக புருஷனுக்கு வீரியமாகவும் ஸ்திரீக்கு லோகிதமாகவும் மாறி அதனால அதனுடைய சம்யோகத்தினால மனுஷியால் பிறக்கிறார். ஆகையால் எல்லா பறவைகளும் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த அன்னம் தான். தைத்தரிய சொல்லும் பொழுது ஓஷதேபியோன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னாது, அதுக்கப்புறம் பிரஜாயந்தே அப்படின்னு. ஆகையால் பூமியில இருந்து மரக்கொடிகள், அதுல இருந்து மனுஷியால், அந்த அன்னத்தை சாப்பிட்ட மனுஷியால் உண்டாயிருக்கா. மனுஷன் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன, பூதங்கள், அன்னம். அந்த அன்னத்துல இருந்து மனுஷியால் உண்டாயிருக்கா. இப்ப அந்த பூதங்கள் இது அன்னம் எங்க இருந்து சார் உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டேன்னா பர்ஜன்யாதன்ன சம்பவா, மழையில இருந்து அன்னம் உண்டாரு. மழை நல்லா பெய்யுமேனால் சகாலத்துல அந்த பூமியில இருந்து மரங்கொடிகள்லாம் உண்டாரு. பிராணிகள் உண்டாகணுமே ஆனால் அன்னம் வேணும், அன்னம் நன்னாக தயாராகணுமேனால் மழைகள் வேணும். மழைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா யஜ்ஞாத்பவதி பர்ஜன்யா, யஜ்ஞங்கள் பண்ணினா அந்த யஜ்ஞத்துல இருந்து மழை வருது. அகனோ பிராஸ்தாஹுதி சமயக் ஆதித்யம் உபதிஷ்டதே, நீங்க ஹோமம் பண்ணும் பொழுது அந்த புகையானது சூரிய மண்டலம் வரைக்கும் போறது. அந்த ஆதித்யா ஜாயதே ஒரு ஸ்திதி, அந்த புகையினால சூரிய நிலத்துல வந்து மழை வருது. உருட்டேர் அன்னம், மழையிலிருந்து அன்னம் உண்டாது. சத பிரஜா அபிராஜனங்கள் உண்டாங்க. ஆகையால் மழை நல்லா வர்றதுக்கு காரணம் என்ன, நீங்க பண்ணக்கூடியதான யஜ்ஞ யாகாதிகள். இப்ப மனுஷியால் பறக்கிறதுக்கு அன்னம் வேண்டி இருக்கு, அன்னம் வேணும்னா மழை வேண்டியதா இருக்கு, மழை வேணுமையானால் யஜ்ஞங்கள் பண்ண வேண்டியது.
இருக்கு. யஜ்ஞ கர்ம சமுத்பவா. இந்த யஜ்யங்கள்லாம் எப்படி உண்டாச்சு? அபூர்வம் எப்படி உண்டாகுது? கர்மாக்கள் பண்ணினா உண்டாகுது. அந்த கர்மாவானது எங்க இருந்து உண்டாச்சுன்னா வரிசையா பாருங்க, அதுக்கு காரணம் தேடுறோம். கர்மாக்கள்லாம் எங்க உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டா கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. இந்த கர்மாவானது பிரம்மத்துல இருந்து உண்டாயிருக்கு. இங்க பிரம்மானா வேதம்னு அர்த்தம். இத பிரம்மோபதேசம்னு சொல்றா இல்லையா உபநயனத்துல? பிரம்மோபதேசம்னா வேதோபதேசம். இங்க வேதம்னு அர்த்தம். எல்லா கர்மாக்களும் வேதத்துல இருந்து உண்டாயிருக்கு. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. அந்த பிரம்மம் அந்த வேதங்கள் எப்படி சார் உண்டாச்சு? பிரம்மதமுத்பவம் அந்த பரமாத்மா இடத்துல உண்டாச்சு. எங்க போயிருக்கா? மனுஷியாடுதல இருந்து ஆரம்பிச்சு, அன்னத்துல இருந்து ஆரம்பிச்சு, மனுஷியால காரணம் அண்ணா, அன்னத்துக்கு காரணம் மழை, மழைக்கு காரணம் யஜ்ஞம், யஜ்ஞத்துக்கு காரணம் கர்மா, கர்மாவுக்கு காரணமா இருக்கக்கூடியது வேதங்கள், வேதத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது பரமாத்மா. தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா. அந்த பரமாத்மாவினால உண்டானதான் வேதங்கள்லாம் சர்வகதம் எங்க வியாபிச்சிருக்கு. நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இப்படி நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் கர்மாவில பிரதிஷ்டிதமா இருக்கு. மறுபடியும் அந்த பூதங்கள் என்ன பண்ற? கர்மாக்களை பிரம்மத்துல இருந்து வேதம் உண்டாயிருக்கு, வேதத்துல இருந்து கர்மா உண்டாயிருக்கு, கர்மாவில இருந்து யஜ்ஞம் உண்டாயிருக்கு, யஜ்ஞத்திலிருந்து மழை உண்டாயிருக்கு, மழையில இருந்து அன்னங்கள் உண்டாச்சு, அன்னத்துல இருந்து பூதங்கள் உண்டு. அந்த பிராணிகள் என்ன பண்ற? மறுபடியும் கர்மாவை பண்ற, மறுபடியும் கர்மாவை பண்ணி, மறுபடியும் யஜ்ஞத்தை உண்டு பண்ணி, அதுல இருந்து மழையை உண்டாக்கி, அதுல இருந்து அன்னத்தை உண்டாக்கி, மறுபடியும் பிறக்கிற பறந்து என்ன பண்ற? மறுபடியும் இப்படி ஒரு சக்கரம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். இப்படி ஒரு சக்கரமானது உண்டாயிருக்கு. நான் வர்த்தயதீஹயா. யாரோ இந்த சக்கரத்தை சரியாக சுழலும்படி பண்ணாமல் இருக்கிறானோ அகாயோ இந்திரியா ராமஹா, அவன் பாபஜீவி. இதை பண்ணாம இருக்கிறவன் அகமன பாபம். அகாயோ இந்திரியா ராமஹா, தன்னுடைய புலங்களுக்கு சந்தோஷத்தை படுத்தே இருக்கானே தவிர ஆத்மாராமனா இருக்கிறது இல்லை. மோகம் பார்த்தத ஜீவதே. இப்படி அவன் வாழறதே உபயோகம் இல்லாதான வாழ்க்கை. ஆகையால் கர்மாக்களை பண்ணிட்டு தான் இருக்கணும். கர்மாக்களை பண்ணாமல் யார் பண்றானோ அவனுடைய வாழ்க்கைய பாப ஜீவனா இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. ஆகையால கர்மாவை பண்ணணும். இப்படி இந்த கர்மாவை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சக்கரம், உலகம் எனக்கூடியதான ஒரு சக்கரம், திடீர கர்மாங்கிற அந்த கர்மாவை இப்ப நமக்கு தயார் பண்ணி கொடுத்திருக்கார். ஆகையால நம்ம எல்லோரும் கர்மாவை பண்ணணும் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகங்களுக்கு சேர்த்தார்த்தம். இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். உலகம்னா குரூப் ஆஃப் ஸ்லோகாஸ்னு எங்கேயும் எந்த ஒரு அன்வயம் ஸ்லோகத்துக்கு, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அன்வயம் புரோசாடர் எழுதணும். அந்த புரோசாடர் வரும் பொழுது ஒரு ஸ்லோகத்துக்கு புரோசாடர் கம்ப்ளீட் ஆகலைன்னா வரும்போ வேற எங்கேயாவது இருக்குமே. ஆனால் அந்த 2 சேர்த்த பிறகு அதுக்கு குலக்கம் வருது. 2 சேர்த்து 3 ஸ்லோகங்கள். எப்படி ரகும் சோகமா ஜன்மதுத்தானாம் அபலோதய கர்மணாம் அகமுத்ரட்சிதீஜானாம் ஆனாகரதவத்மனாம் அப்படின்னு ஒரு 5 ஸ்லோகங்கள் குலக்கம். இதுக்காக தான் காவியத்திற்கு முதல்ல இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு ஸ்லோகம் வரப்ப அதுக்கு அன்வயம் சொல்லி இந்த 3 ஸ்லோகம் சேர்த்தா தான் அன்வயம் சொல்ல முடியும். ஏன்னா ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் பின்னால வரதோ இல்லையோ அதாவது 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், சில இடத்துல 10 ஸ்லோகமும் இருக்கும். அன்னாத்வந்தி பூதானி இதச்ச அதிகிருதேன கர்ம கர்த்தவியம். இதச்ச இக்காரணத்தினாலேயும் அதிகிருதேன யாருக்கு கர்மாவில் அதிகாரம் உண்டோ அவனால் கர்ம கர்த்தவியம் கர்மா பண்ணணும். ஜெகத் சக்கர பிரவருத்தி ஏதொரு கர்மா. ஏன் இந்த உலகம் எனக்கூடியதான சக்கரமானது பிரவர்த்திக்கிறதுக்கு காரணமாக கர்மா இருக்கோ இல்லையோ, ஆகியால் கர்மா பண்ணணும். ஜெகத்துங்கிற ஒரு ஜெகத்துல ஒரு சக்கரம் இருக்கு. இந்த ஜெகத் சக்கரம், இந்த சக்கரத்தை பிரவர்த்திக்கு ஹேதுவா இருக்கிறது கர்மா. ஆகையால் கர்மாவை தாங்கள் பண்ணணும். ஏதோ ஒரு சக்கரம் இருக்குங்கிற இந்த சக்கரத்துக்காக ஹேதுவா இருக்குங்கிறது என்னவா அதுவா இருக்க தெரியலையே அப்படிங்கிறாங்க. அதுவா அன்னாத் பவந்து ஒரு சக்கரம் வருது பாருங்க. அன்னாது புக்தாது லோகித ரேத பரிணதாது. அன்னாது அன்னம் சாப்பிட்டு வெறும் அன்னத்தை ஒரு பாத்திரத்தை வச்சா அதுல இருந்து மனுஷன் உண்டாரா இல்லைய. அன்னாத்துல என்ன? அன்னாத் பவந்து பூதானேன்னா எப்படி? அன்னாது புக்தாது சாப்பிட்டாது. சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டவ எல்லா அன்னமும் சாப்பிட்டதுதான் உண்டாகல. அது எப்படி? லோகித ரேத பரிணதாது. இந்த அன்னமானது
யவனத்துல இருக்கக்கூடியதானவளுக்கு அது ரத்தம், மாம்சம், மசா, மச்சா, அஸ்தி, ஸ்நாயு, வீரியம் அப்படின்னு பரிணமிச்சு. அதுபோல ஸ்திரீகளுக்கு ரோஹிதமாக பரிணமிச்சு. லோஹித ரேத பரிணதாது பிரத்யக்ஷம் பவந்தே ஜாயந்தே பூதானி, பிராணிகள் உண்டாகிறார்கள். பிறகு பர்ஜன்யாத் விருஷ்டே அன்னஸ்ய சம்பவா, பிறகு அந்த அன்னமானது எங்கிருந்து உண்டாகிறது? பர்ஜன்யாத், பர்ஜன்யம் மழை, மழை வழியாக உண்டாகிறது. விருஷ்டே அன்னஸ்ய சம்பவா, அன்ன சம்பவா. பிராணிகள் அன்னத்தினால உண்டாகிறார்கள், அன்னமானது மழையினால உண்டாகிறது. மழை எங்கிருந்து உண்டாகுது? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, அபூர்வத்திலிருந்து உண்டாகுது. இங்க யஜ்ஞம்னா அபூர்வம்னு அர்த்தம். யஜ்ஞம் பண்ணின பிறகு எந்த புண்ணியம் உண்டாகிறதோ அதுல இருந்து அர்த்தம். எப்படி? அக்னோ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யமுபதிஷ்டதே. நீங்க கணபதி ஹோமம் அது இது ஏதோ ஹோமங்கள்லாம் பண்றதா இல்லையா? அக்னோ பிராஸ்தாஹுதி சம்யக், நெருப்புல போடப்பட்டதான ஆகுதி. அந்த ஆகுதி என்ன ஆகுது? ஆதித்யமுபதிஷ்டதே, சூரியன் வரைக்கும் போறது. சாதாரணமான புகைன்னா இங்கே நின்று போயிடும், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். ஆனா யஜ்ஞம் பண்ணக்கூடியதான புகை இருக்கு, நீங்க சம்ஸ்கிருதமான அக்னியில பசுஞ்சாண்டு வரட்டி மேல பசு நெய்ய விட்டு சம்ஸ்கிருதமான ஹோமத்தை பண்ணி சரியான மந்திரங்களை சொல்லி ஹோமத்தை பண்ணலையானால் அந்த புகையானது சூரிய மண்டலம் வரைக்கும் போறது. மற்ற சாதாரண புகை இங்க நின்று போய் மழையை கீழே கொட்டிடுறது, இது சூரிய மண்டலம் வரைக்கும் போறது. அக்கனோ புராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யமுபதிஷ்டதே, ஆதித்யா ஜாயதே விருஷ்டி. அந்த சூரிய பகவான் என்ன பண்றார்? இந்த புகையை கொண்டு வந்து இந்த புகை தூசி இவைகள்லாம் சேர்ந்து ஒரு மேகமாக ஆறுது. பிறகு அந்த மேகங்கள் மழை கொட்டுறது. ஆதித்யா ஜாயதே விருஷ்டி, விருஷ்டி வந்ததுன்னா என்னாச்சுன்னா புரட்டேர் அன்னம், மழை கொட்டினா நிறைய அன்னம் வளர்றது. அன்னம் சாப்பிட்டா என்ன ஆச்சுன்னா தத பிரஜா அப்படின்னு ஸ்மிருதி சொல்றது. இப்படி சொன்னதுக்கா ஸ்மிருதி இருக்கு. ஆகையால் அபூர்வத்துல இருந்து மழை வருது. யஜ்ஞம் என்னது? அபூர்வம். அபூர்வம்னா அதிருஷ்டம்னு. இப்ப நம்ம ஒரு யாகம் பண்றோம், யாகம் பண்ணின பிறகு என்ன ஆச்சுன்னா நீங்க பண்ணி முடிச்சதுமே யாகம் முடிஞ்சது. அந்த நெருப்பு அப்படியே வச்சுக்கிறதா இல்லையா? இல்லையா, நெருப்பு கொஞ்ச நேரம் அணைஞ்சு போயிடுச்சு. நீங்க பண்ணதான ஆவதி பதார்த்தங்கள்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. எப்ப சார் யாரு சார் உங்களுக்கு பலத்தை கொடுப்பா? நமக்கு பலம் கொடுக்கணும்னா சொர்க்கம் வேணும், அது வேணும், இது வேணும்னா இது இருக்கணும். காரணமே போயிடுச்சுன்னா எப்படி வரும்? அப்ப என்ன சொல்லிருக்க? நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு கர்மாவும் அது முடிஞ்சதுமே ஒரு அபூர்வம் உண்டாயிருக்கு. அந்த அபூர்வமானது உங்களுடைய மனசுல ஒட்டிட்டு இருக்கு. இது அபூர்வமானது எப்பொழுது பலம் வருதோ அப்பொழுது இந்த பலம் போயிடும், இந்த அபூர்வம் போயிடும். ஆகையால் அது வரைக்கும் உங்கள்கிட்டயே இருக்கு. இப்போ நம்ம பூஜை பண்ணினோம், ஜபம் பண்ணினோம், ஹோமம் பண்ணினோம், போயிடுதே சார் நமக்கு பலத்தை கொடுக்கலையே, இதுவும் போயிடுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்க எந்தெந்த நல்ல காரியம் பண்ணீங்கன்னா ஒரு அபூர்வம் உங்க மனசுல உண்டாயிருக்கு. அந்த அபூர்வமானது பலம் வரும் பொழுது இந்த அபூர்வம் போய் பலம் வரும். ஆகையால் யஜ்ஞம்னு சொன்னா இங்க புண்ணியம், அபூர்வம். அபூர்வம் சத யஜ்ஞா கர்ம சமுத்பவா. இந்த யஜ்ஞமானது கர்ம சமுத்பவம், நீங்க பண்ணினதான யஜ்ஞாகாதி கர்மாக்கள்னால உண்டாயிருக்கு. வியாபார கர்மா, கர்மானா என்ன? ருத்துக்கள் எஜமானம் எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்றது. விசேஷமாக ஒரு 10 பேர் 100 பேர் உட்கார வச்சு அவளால பண்ண வச்சு அவளுக்கெல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணி அவளுக்கு தானத்தை கொடுத்து தட்சிணை கொடுத்து எல்லாம் பண்றாளா இல்லையா? இப்படி இந்த யஜ்ஞம் ருத்துக்கள் என்ன எஜமானன்னா இவெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடியதான முயற்சிக்கு கர்மான்னு பேரு. ருத்துக் எஜமான யோசிச்ச வியாபார கர்மா. ததா சமுத்பவா யஸ்ய யஜ்ஞஸ்யா, இதுதான் இந்த அபூர்வம் உண்டாயிருக்கு. யஜ்ஞா கர்ம சமுத்பவா ததா, இந்த கர்மா உண்டாயிருக்கு. கர்மா கர்ம பிரம்மோத்பவம். பிரம்மா, பிரம்மான என்னது? வேதா. இந்த பிரம்மான சுத்த பிரம்மம்னு அர்த்தம் இல்லை, இந்த பிரம்மான வேதம்னு அர்த்தம். வேதங்கள் வந்து உண்டாயிருக்கு. கர்மாக்கள்லாம் நமக்கு எந்த கர்மா பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? வேதம் சொன்னா தானே தெரியும். சித்திரையாயிரே நமக்கு ராமஹா
உத்பதாயேதபஜகாம அபிநவத்திரம் ஜோதிஸ்வர்காம இப்படின்னு கர்மாக்கள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால கர்ம பிரம்மோத்பவம் பிரம்மா வேதா சா உத்பவா காரணம் யஸ்ய வேதத்துலதான் கர்மாக்கள்லாம் உண்டாயிருக்கு. தத் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி ஆயல் எந்த கர்மாவை பண்ணணுங்கிறது யாருக்கு தெரியும்? வேதத்துல சொல்லப்பட்டது. ஜானீஹி பிரம்ம புனா அந்த வேதமாயனால் வேதாட்சம் அக்ஷர சமுத்பவம் பிரம்மத்திலிருந்து உண்டாயிருக்கு. இத வேதமானது அக்ஷரம் எனக்கூடியதான அப்படின்னு ஒரு அக்ஷர ரூபமான பிரம்மம் இருக்கு. அக்ஷரம் அம்பராந்தே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படிப்பட்டதான பிரம்மஸ்வரூபத்திலிருந்து உண்டாயிருக்கு. அக்ஷரம் பிரம்ம பரமாத்மா சமுத்பவா யஸ்ய ததக்ஷர சமுத்பவம் பிரம்ம வேதா இத்யர்த்தः. யஸ்மாத் காரணத்தினால் சாட்சாத் பரமாத்மாச்சாத் அக்ஷரானது அந்த சுத்த பிரம்மத்தினிடத்திலிருந்து பரமாத்மாவிடத்திலிருந்து புருஷனீஸ்வராவது மூச்சு காத்து மாதிரி வேதங்கள் உண்டாரு. இந்த பரமாத்மா அத்தியமஹதோபூதஸ்ய நிஷ்கிருதமே தஸ்யதத்வேதோ எதிர்வேதோ அதர்வாங்கிருதோ வியாகரணம் அப்படின்னு அத்தனை பதார்த்தங்களும் வேதங்கள் எல்லாமே அவருடைய மூச்சு காத்து வழியாக வெளியில வந்தது அப்படின்றது. புருஷனீஸ்வராதவத்கமத்போதம் பிரம்மா தஸ்மாத் சர்வார்த்த பிரகாசகத்வா சர்வகதம். இந்த வேதமானது சர்வகதமும் ஏன் சொல்றேன்? சர்வார்த்த பிரகாசகம். ஒரு மனுஷன் தான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லி தருது. கர்ப்பாதானம் நாமகரணம் அன்னஜாதகர்ம நாமகரண அன்னபிராஜன கௌடமம் ஜீவந்தன உபநயன சப்த நமஸ்காரங்கள் அத்தனை சப்த பாகயங்கள் அத்தனையும் அவனுக்கு சொல்லி அவன் மரணானந்தரம் ஔஷதேயன கர்மாக்களை சொல்லி அடுத்ததாக இவனுக்கு என்ன வருதுன்னு சொல்லி எல்லாம் இவனுக்கு மோட்சம் வர பரியந்த என்னென்ன வேணுமோ அத்தனையும் அந்த வேதங்கள் சொல்றது. அயல் சர்வ அர்த்த பிரகாசகம். இவனுக்கு வேண்டியதான எல்லா பொருளையும் எல்லாவற்றையும் தெளிவாக காட்டுவதனால் அது சர்வகதம். கிரமத்தில கிரமத்தில் அத்தனை விடுறத பற்றி ஜேடிக்கா அது மந்திரமா அப்படின்னு அக்ஷரம் அது ஓரோ அக்ஷரம் பிரம்மமாகும் ஜெடிஜாவும் மந்திரம் தான் அப்படின்னு சொன்ன. வேதத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனி. அதனால சேதிக்கான்னு சொன்னா எதுன்னா சில அக்ஷரங்களுக்கு இதிகரணம் பண்ணணும்னு இருக்க பதம் சொல்லுங்க. இதிகரணம் பண்ணணும். இதுல அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னா அந்த மந்திரம் முடிஞ்சதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த கடையில ஈசிட்டா அப்படின்னு சொல்லணும். அது மந்திரம் முடியறதுக்கு வேஷ்டனம்னு தெரியுது. அது பதத்துல இருந்து சமீதில இருந்து பதம் சொல்லும் பொழுது அப்படி சொல்லணும். அதுதான். அதனால தஸ்மாத் சர்வார்த்த பிரகாசகத்வா சர்வகதம் சர்வகதமா சர்வகதம் அப்படி சத்து நித்தியம் சர்வகதமா இருந்தாலும் எப்பொழுதும் வியாபாரிக நித்தியம் சதா யஜ்ஞ விதி பிரதானத்துவா. இந்த வேதங்கள் எப்பொழுதும் யஜ்ஞத்தை சொல்லிக் கொடுக்கறதுனால யஜ்ஞ பிரதிஷ்டிதம் யஜ்ஞத்துல பிரதிஷ்டிதமாக இருக்கு. இப்ப நம்ம வரிசையாக என்ன பண்ணோம்? பிரம்மத்திலிருந்து வேதம் உண்டாயிருக்கு, வேதத்திலிருந்து யஜ்ஞம் கர்மாக்கள் உண்டாயிருக்கு, கர்மாவிலிருந்து யஜ்ஞம் உண்டாயிருக்கு, யஜ்ஞத்திலிருந்து மறுபடியும் மழை பெய்யுது, மழை பெஞ்சதுன்னா பூதங்கள் உண்டாருது, பூதங்கள் அன்னம் உண்டாருது, அன்னத்துல இருந்து பூதங்கள் உண்டாயிருக்கு. மறுபடியும் அந்த பிராணிகள் என்ன பண்ற? கர்மாவை பண்ணிட்டே இருக்க. கர்மாவை பண்ணதுமே யஜ்ஞம் உண்டாருது, யஜ்ஞம் உண்டானதுமே மறுபடியும் அதுல இருந்து மழை உண்டாருது, மழை உண்டானதுமே அன்னம் உண்டாருது, அன்னம் உண்டாருன்னா பூதங்கள் உண்டாரு, பூதங்கள் மறுபடியும் கர்மாவை பண்ணிட்டே இருக்கா. இப்படி சக்கரம். இந்த சக்கரம் என்னன்னு நமக்கு தெரியும். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். இந்த சக்கரமானது ஏவம் யுத்தம் ஈஸ்வரேன வேத யஜ்ஞ பூர்வகம் ஜெகத் சக்கரம் பிரவர்த்திதம். வேதம் யஜ்ஞம் இதன் வழியாக உலகத்துல ஒரு சக்கரத்தை உண்டு பண்ணினார். நான் வர்த்தயதீஹா
இந்த லோகத்துல யார் எதை பின்பற்றுறது இல்லையோ கர்மணி அதிகிருதன்னு கர்மாவுக்கு பண்ணக்கூடியதான யோகியதை இருந்தும் அவன் பண்ணலேன்னா அகாயோ அகம் பாபம் ஆயோ ஜீவனம். அகாயோன்னு என்ன அர்த்தம்? பாப ஜீவனன். அவன் வாழறதே பாபம். அகாயோ பாப ஜீவன இது யாவது அவன் என்ன சார் பண்றான்? கர்மாவை பண்ணவேன்னா இந்திரியாராம இந்திரியே ஆராம ஆரவணம் ஆக்கிரேடா விஷயேடோ. அவன் கர்மாவை பண்ணாம வேற சும்மா இருக்கல, புலன்களை வைத்துக் கொண்டு உலகத்தில் இருக்கிற விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கான். அதனால இந்திரியாராம அவன் மோகம் ஜீவதி அவனுடைய வாழ்க்கை வேஸ்ட் சாருக்கான். கர்மாக்களை பண்ணாம யாராவது இருக்கானோ அவன் என்ன பண்றான்? அவனுடைய வாழ்க்கை வேஸ்ட், பிரயோஜனம் இல்ல. அதோட மட்டும் இல்ல, பாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கான். வெறுமனை இல்லாம பாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கான். விரதாச ஜீவதி தஸ்மாத் ஆயால் அஜ்ஞேன அதிகிருதேன கர்த்தவ்யமேவ கர்மா. ஒரு அஜ்ஞானியா இருக்கிறவன் ஆனா கர்மாவில அதிகாரம் இருக்கிற அவன் கர்மாவை பண்ணித்தான் ஆகணும், சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தவ்யமேவ கர்மா இது பிரகரணார்த்தா. ஆத்மஜான யோகியதா நிஷ்டா யோகியதா பிராப்தே. எது வரைக்கும் ஆத்மஜான நிஷ்டை வரதற்கு முன்னால அது வரைக்கும் கர்மாவை பண்ணணும். சாதர்த்தேனா இதற்காக ஞானநிஷ்டா யோகியதா பிராப்தியர்த்தம். அந்த ஞானநிஷ்ட யோகியதை வர பரியந்தம் அதுக்கு பண்ணிட்டே இருக்கணும். கர்மயோக அனுஷ்டானம் அதிகிருதேன கர்மயோக அனுஷ்டானம் அதிகிருதேன அதிகாரம் உள்ளவனால் அனாத்மஜன இன்னும் ஆத்மாவை அறியாதவன் அவனால் கர்ம கர்த்தவ்யமேதது பண்ணித்தான் அங்கித்யேதது நகர்மண மனாரம் நைஷ்கர்மியம் புருஷோச்சதே நகசம்யதனா தேவ சித்திம் சமதிகச்சதி அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். நகர்மண மனாரம்பா இத்தியாரம்பிய சரீரயாத்ராபிச்சதேன பிரசித்தேத கர்மணா. நீ கர்மா பண்ண மாட்டேன்னா உன்னால் சும்மாவும் இருக்க முடியும். டே-டு-டே லைஃபே ஒரு செகண்ட் உன்னால இருக்க முடியாது. இத்யேதமந்தேன பிரதிபாத்ய கர்மணோ நியத்ர இத்தியாதினா. யஜ்ஞார்த்தாத் கர்மணா ஈஸ்வராத்மகமாக பண்ணக்கூடியதான கர்மாவை தவிர மற்ற கர்மா தான் உன்னை பந்திக்குமே ஒழிய ஈஸ்வராத்மகமாக கர்மாக்கள்னா உனக்கு கர்மா உன்னை ஒரு பந்தமும் கொடுக்காது. அங்கிருந்து ஆரம்பிச்சு மோகம் வர்த்தத ஜீவதே இத்யேவமந்தேன இந்த ஸ்லோகம் முடிகிற பர்யந்தம் கிரந்தேன பிராசங்கிகம் அதிகிருதத்திய அனாத்மவிதா. பிரசங்கமாக யார் கர்மாவுக்கு செய்ய முடியுமோ அவனால் அனாத்மவிதா கர்மானுஷ்டானே கர்மாவை பண்ணித்தான் ஆகணும் என்பதற்கு பகு காரணம் அநேக காரணங்கள் சொன்னார். அது அகரணேத கர்மாக்களை பண்ணலைன்னா தோஷ சங்கீர்த்தனம் கிருதம். தோஷம் வேற பண்ணாத போனா தப்பு அப்படிங்கிறது இருக்க. ஆகையால் பகவத்கீதையில ஞானம் வருவதற்கு முன்னால ஞானநிஷ்ட யோகியதை வருவதற்காக கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு நித்திய கர்மா அவளுக்கு விகிதமான கர்மாக்களை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறது கிளியரா இங்கே சொல்லியிருக்க. அப்படிங்கிற 16வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னார். அதற்கு மேல இந்த ஞானநிஷ்டா யோகியதை எப்படி வருது அப்படிங்கிற ஸ்வரூபத்தை சொல்ல போற. இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.